வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட திரு பொன்முடி தீர்ப்பின் விவரங்கள், அதாவது தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய கொடி நீக்கப்பட்ட அரசு லட்சணை இல்லாத காரில் அவர் வந்திறங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். தண்டனை விவரங்கள் இன்னும் எத்தனை மணித்துளிகளில் அறிவிக்கப்பட இருக்கிறது பிரகாஷ்? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஒரு குற்றவாளி என தீர்ப்பு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இன்றைய தினம் தண்டனை விவரங்கள் அளிக்கப்பட இருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் அளிக்கப்பட உள்ள நிலையில குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய திரு பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி இருவரும் நேரிலோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராகலாம் என்று தெரிவித்த நிலையில தற்போது நேரில் ஆஜராகுவதற்காக உயர்நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு வாகனம் அல்லாத ஒரு தனி வாகனத்துல தற்போது வருகை தந்திருக்கிறார். தேசிய கொடியோ அல்லது அரசனுடைய லட்சணை இல்லாத வாகனத்துல தற்போது வருகை தந்திருக்கிறார். சரியாக 10:30 மணி அளவுல தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திரு பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி இந்த வழக்குல ஆஜராகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால உயர்நீதிமன்றம் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து நுழைவாயில்களிலுமே காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 10:30 மணி அளவுல இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல இந்த தண்டனை விவரங்களானது வழங்கப்பட இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவுல இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது மேலோங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனை விவரங்களானது வழங்கப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.